ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டாலர் இன்வெஸ்டர் தமிழ். இன்றைக்கி நாம் எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற கூகுள் என்கின்ற ஆல்ஃபாபெட்டை தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஓவர்வியூவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளில் பல பேர் கூகுள் தனி கம்பெனி நினச்சிட்ருக்கோம். அது தப்புங்க. கூகுள் தனி கம்பெனி இல்லை, அதோட பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபாபெட். ஆல்ஃபாபெட்டுக்கு கீழே தான் கூகுள் வருது. கூகுள்னால் நமக்கு ஞாபகம் வர்றது சர்ச் இன்ஜின். ஆனால் ஆல்ஃபாபெட் ஒரு சர்ச் இன்ஜின் மட்டும் இல்லை, அது ஒரு டெக் எக்கோசிஸ்டம். ஆல்ஃபாபெட்டுக்கு கீழே பல $1 பில்லியன் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள், என்னென்ன பிஸ்னஸ் ஆல்ஃபாபெட்டுக்கு கீழே வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே கூகுளோடது. அடுத்து ஷார்ட்டாக ஆல்ஃபாபெட் எப்படி பணம் சம்பாதிக்குங்கிறத பார்த்துடலாம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட பிஸ்னஸ் மாடல் என்னென்ன. ஃபஸ்ட், இதோட மெயின் ரெவன்யூ கூகுள் சர்ச்சில் இருந்து தாங்க வருது. இதுதான் ஆல்ஃபாபெட்டோட கேஷ் மிஷின். அதில் இந்த மாதிரி ஆடு வரும், நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. இந்த ஆட்ஸுக்கு கம்பெனி கூகுளுக்கு பே பண்ணுறாங்க. கூகுள் சர்ச்சில் இருந்து மட்டும் 55% ஆஃப் ரெவன்யூ ஆல்ஃபாபெட்டுக்கு வருது. பார்த்தீங்களா, கூகுள் சர்ச்சில் இருந்து எவ்வளோ ரெவன்யூ ஆல்ஃபாபெட்டுக்கு வருதுன்னு. இதுதான் இதோட அடுத்த மெயின் ரெவன்யூ. யூடியூப் ஆட்ஸில் இருந்து தான் ஆல்ஃபாபெட்டுக்கு வருது. யூடியூப்பில் நாம் வீடியோ பார்க்கும்போது ஆட் வரும். இது மூலமாக ஆல்ஃபாபெட் ஒரு நல்ல ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு, ஆடு கொடுக்கணும்னு நினைக்கிற கம்பெனி ஃபஸ்ட்டு யூடியூபுக்கு பே பண்ணுவாங்க. யூடியூப் யூடியூபர்ஸ்க்கு பே பண்ணுறாங்க. ஓவரால் ஆடிலிருந்து வர்ற ரெவன்யூவில் இருந்து 55% யூடியூபருக்கும் 45% யூடியூபும் எடுத்துக்கும். இதுதான் யூடியூபோட பிஸ்னஸ் மாடல். மேற்கொண்டு நிறைய பிஸ்னஸ் ஆல்ஃபாபெட்டுக்குள்ளே இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஆல்ஃபாபெட்டோட பிஸ்னஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இனி ஃபண்டமெண்டல் அனலைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனலைஸில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது எப்போவுமே ரெவன்யூ தான். ரெவன்யூங்கிறது ஒரு கம்பெனி தன்னோட முக்கியமான ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுற மூலயமா வர்ற மொத்த வருமானமுமே ரெவன்யூ தான். எக்ஸாம்பிளுக்கு, யூடியூப் கிட்ட நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் வாங்குறீங்க. அந்த ப்ரீமியத்துக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் ஆல்ஃபாபெட்டுக்கு ரெவன்யூ. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ஃபாபெட்டோட ரெவன்யூ 2020 2025 வரைக்கும் வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்களா, ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கு அடையாளம் ரெவன்யூ கிராஜுவலாக க்ரோ ஆகிறது தான். தொடர்ந்து 5 வருஷம் க்ரோத் மெயின்டைன் பண்ணுறது எல்லா கம்பெனினாலையும் முடியாது. நல்லா கவனிச்சிங்கன்னா கோவிட் டைமில் கூட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து இந்த கம்பெனி உண்மையாகவே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெல்த் க்ரியேட் பண்ணுதான்னு பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்க வாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர். இது ரெவன்யூவில் இருந்து ஷேர் ஹோல்டருக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிற மெட்ரிக்ஸ். இங்கே எல்லோரும் ஒரு நிமிஷம் வீடியோவை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு இபிஎஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இபிஎஸ்னால் என்னென்னு ஒரு புரிதல் வந்திருக்கும். வாங்க இபிஎஸ் எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, 2021 $5 இருந்த ஆல்ஃபாபெட்டோட இபிஎஸ் 2025 $10. இது டபுளாக இருக்குது. இது ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல சைன். இதோட மீனிங் என்னென்னா, கம்பெனியோட ரெவன்யூ மட்டும் வளராமல் ப்ராஃபிட்டும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இதுதான் உண்மையாகவே ஹெல்த்தி பிஸ்னஸ்க்கான அடையாளம். அடுத்து நாம் பார்க்க போகிற மெட்ரிக் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. சிம்பிளாக ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னா என்னென்னா, பிஸ்னஸில் இருந்து வர்ற ரெவன்யூவில் இருந்து கம்பெனியோட க்ரோத்துக்காக செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கழிச்சா கையில் இருக்கிற மிச்ச கேஷ் தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் இருந்து தான் கம்பெனிஸ் நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால தான் கம்பெனிஸ்னால் பண்ண முடியுது. ஆல்ஃபாபெட்டுக்கிட்ட 2025 ஆனுவல் ரிப்போர்ட் படி சுமார் $73.3 பில்லியன் அவங்ககிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக இருக்குது. இதை வச்சு கம்பெனியோட ஃப்யூச்சர் தேவைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். மெயினாக எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்தால் பிஸ்னஸ் கன்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓஐசி. ஆர்ஓஇனா என்னென்னா, நம்மளை மாதிரி ஷேர் ஹோல்டர் கொடுத்த கேபிட்டலை கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ராஃபிட்டாக மாற்றுதுன்னு சொல்கிற மெட்ரிக் தான் ஆர்ஓஇ.
ஆல்ஃபாபெட்டோட ஆர்ஓஇ 38%. இது சாதாரண விஷயம் இல்லை, இது மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டியை தான் காட்டுது. அடுத்து ஆர்ஓஐசி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல். இந்த மெட்ரிக் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு சொல்கிற மெட்ரிக். ஆர்ஓஐசி ஆல்ஃபாபெட்டுக்கு 28%. இந்த மெட்ரிக்கும் எக்ஸலண்ட். ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆர்ஓஇயும் ஆர்ஓஐசியும் மோர் தென் 15% இருந்தாவே அது ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ 38%, ஆர்ஓஐசி 28%. இந்த மெட்ரிக் எல்லாம் நமக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நல்லா செயல்படுறாங்க. அடுத்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தர மெட்ரிக் டெப்ட் டு ஈக்விட்டி. ஒரு கம்பெனியில் டெப்ட் அதிகம் இருந்தால் எவ்வளோ பெரிய கம்பெனினாலும் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ஃபாபெட்டுக்கு 0.19 தான் டெப்ட். இதெல்லாம் ஆல்ஃபாபெட்டுக்கு சாதாரணம். அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்து வரப்போகிற இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போகிறோம். அடுத்து பிஇ ரேஷியோ. ஆல்ஃபாபெட்டோட கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 16.08. அதோட இண்டஸ்ட்ரி பிஇ கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 14.04 தான் இருக்குது. பட் லாஸ்ட் 1 இயர் பிஇ சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டோட கரண்ட் பிஇ லோயஸ்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து மிக முக்கியமான மெட்ரிக் பிஇஜி ரேஷியோ. ஆல்ஃபாபெட்டோட கரண்ட் பிஇஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இருக்குது. பிஇஜி ரேஷியோ 1க்கும் 2க்கும் உள்ளே இருந்துச்சுன்னா வேல்யூஷன் அண்ட் க்ரோத் பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ஃபாபெட்டுக்கு 1.25 தான் பிஇஜி ரேஷியோ. இது ஒரு நல்ல சைன். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணி என்னோடய ஸ்லைடை பாருங்கள். நான் என்னால் எவ்வளோ எளிமையாக கொடுக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. அடுத்து கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். ஆல்ஃபாபெட் இது ஒரு ஓல்டு கிளாஸ் பிஸ்னஸ். ஃபினான்சியல்ஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ், ஏஐ ஃபியூச்சர் எல்லாமே நல்லா இருக்குது. என்னோட அனலைஸ் படி ஆல்ஃபாபெட் இது ஃபேர்லி வேல்யூடு. எவ்ரி டிப்பில் நான் அக்குமுலேட் பண்ணலான்னு இருக்கேன். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இந்த லெவலில் பண்ண மாட்டேன். நண்பர்களே, அடுத்து என்ன கம்பெனி அனலைஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணுறேன். அண்டு என்னோடய முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.